காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் சுந்தரமூர்த்தி நாயனார் மூலியமாக ஈஸ்வரன் பல அற்புதங்கள் நிகழ்த்தியதை பார்த்தோம். கரபுரண்டு ஓடுற காவேரியை தடுத்து நிறுத்தி வழி ஏற்படுத்தினார். முதல விழுங்கிய சிறுவனை உயிரோடு மீட்டு கொடுத்தார். யானை மேலே ஏறி உடம்போடு கைலாசம் போனார். இந்த அற்புதங்களை எல்லாம் போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய 12வது நாள் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது விசேஷமாக நடக்கும். அந்த விஸ்வரூப தரிசனம் எதனால் நடத்தப்படுகிறது, அந்த விஸ்வரூப தரிசனத்தை பண்ணால் எந்த மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய பலன் அது. அதுக்கு முன்னால் இந்த விஸ்வரூப தரிசனம் எதனால் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்டுடுறேன். காமாட்சி அம்பாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும்போது துவஜாரோகணம்ன்ற கொடியேற்றம் இருக்கும் இல்லையா, அந்த கொடியேற்றம் எந்த அடிப்படையில் நடத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வார கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். அம்பாளுடைய விஸ்வரூப தரிசனத்துக்கு அடிப்படை காரணம் ஸ்தலபுராணம். இந்த ஸ்தலபுராணத்தை பற்றி காமாட்சி சங்கராவில் ஏற்கனவே சொல்லி லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் சுருக்கமாக அதை சொன்னால் தான் இந்த விஸ்வரூப தரிசனம் ஏற்பட்டதுக்கான காரணம், அதனால் ஏற்படக்கூடிய பலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தா இதை ரிவிஷன் வச்சுங்கோ, பார்க்காத புதுசாக இருக்கிறவா பார்த்து தெரிஞ்சுங்கோ. பண்டாசுரங்கிற அசுரன் தேவர்களெல்லாம் கொடுமைப்படுத்தின்னு வந்தான். அவனுடைய கொடுமைக்கு பயந்து தேவர்கள் எல்லாம் சம்பக மரத்தில் கிளி ரூபமாக காஞ்சிபுரத்தில் வாசம் பண்ணியிருந்தான். அவள்லாம் அம்பாளை பிரார்த்தனை பண்ணியிருந்தான். அந்த பண்டாசுரன் கொடுமை தாங்கலையே, இவங்ககிட்டேருந்து எங்களுக்கு விடுதலை வேணுமே, எங்களை எப்படியான காப்பாற்று தாயின்னு அவள்லாம் வருத்தப்பட்டு கிளி ரூபமாகவே இருந்தார் தேவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பாலா, சின்ன பெண்மணி, ஒரு குழந்தை, அப்போது ஒரு அசுரனுடைய பிரேதத்தை தலையை பிடிச்சி சிகை பிடிச்சி இழுத்துன்னு வருத இந்த அசுரெல்லாம் கிளி ரூபத்திலேருந்து பார்க்குறா. ஒரே படபடப்பு, பயம் அவளுக்கெல்லாம். அவளாம் உத்து பார்க்குறா. பார்த்தா அந்த அசுரன் பண்டாசுரன் தெரியுது. ஆனால் அவளுக்கு ஒரு சந்தேகம், பண்டாசுரன் பிரேதமாக வரான்னு தெரியுது, அதை இழுத்துன்னு வருது சின்ன குழந்தை பாலா. ஒருவேளை இது அசுரெல்லாம் என்ன பண்ணுவா, வேஷம் போடுவா. அதனால் பண்டாசுரனே பிரேதமாக இருந்துட்டு அந்த கன்னியாவும் வந்துட்டானோன்னு சந்தேகம் அவளுக்கு. இருந்தாலும் பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிண்டு கிளி ரூபத்திலேருந்து இறங்கி வந்து தேவர்கள்லாம் அந்த பாலாவை பற்றி கேட்குறா. குழந்தைய, நீ யாருன்னு தெரியலம்மா, இந்த அசுரன் பண்டாசுரன்னு தெரியுது, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த பாலா என்ன பண்ணுறா, அங்கே ஒரு இடத்துல கால் கட்ட விரலால் லேசாக பள்ளம் நோண்டி இந்த அசுரன் இந்த இடத்துல பள்ளம் நோண்டி புதைச்சிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்தம்பத்தை நடுங்கோ. 24 அக்ஷரத்துக்கு 24 ஸ்தம்பம் வச்சு ஒரு மண்டபம், காயத்ரி மண்டபங்கிற ஒரு மண்டபத்தை உருவாக்கி அதுக்கு மத்தியில் ஒரு பீடத்தை ஏற்படுத்தி என்ன மாதிரியே ஒரு சிலையை பண்ணி அந்த பீடத்தில் வச்சுருங்கோ. காயத்ரி மண்டபத்தை சாத்திட்டு இவனை பொதிச்சு இந்த ஸ்தம்பத்தெல்லாம் நட்டுட்டு ராத்திரியெல்லாம் அங்கே இருந்து ஜபம் பண்ணிகிட்டு இருங்கோ. போது முடிஞ்சவுடனே நான் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு டக்குன்னு மறைச்சிட்டான் அந்த பாலா. உடனே தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா, இந்த பிரேதத்தை புதைக்கிறதுக்காக அந்த இடத்துல பள்ளத்தை தோன்றா. பள்ளம் தோன்றிய உடனே அந்த பள்ளத்துலேருந்து மல்லகன்னு ஒரு அசுரம் வரான். அந்த அசுரம் வந்து தேவர்கள் அடிக்க ஆரம்பித்த உடனே பயந்துட்டாவா. அவள் உடனே என்ன பண்ணுறா, மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறா. உடனே எங்களை வந்து காப்பாற்றுங்கன்னு. விஷ்ணு வரார். விஷ்ணு வந்து அந்த மல்லகனை எடுத்து சண்டை போட்டு அவனை நிறைய அடிக்கும்போது அவன் உடம்புலேருந்து ரத்தங்கள் பீச்சு அடிக்கிறது. அந்த ரத்த துளி ஒவ்வொன்றுலேருந்தும் அசுரர்கள் உற்பத்தி ஆகிறா. அசுர கூட்டங்கிற மாதிரி கூட்டமாக ரத்தத்திலேருந்து வரா. அதனால் மகாவிஷ்ணு சுற்றி வச்சுட்டு அவள் தாக்குறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகாவிஷ்ணுவும் தேவர்களும் சிவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறான். உடனே ஈஸ்வரன் பிரத்யட்சமாகி தன் தலையில் இருக்கிற சடையிலேருந்து 2 சடையை தட்டுறா. அதுலேருந்து ஒரு ஆண் பூதம் ஒரு பெண் பூதம் வருது. இந்த 2 பூதங்களும் என்ன பண்ணுறதுன்னா அசுரம் உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய ரத்தத்தெல்லாம் பானம் பண்ணிடுறது, மொத்தத்தையும் சர்றன்னு உறிஞ்சிடுறது. அதனால்
அசுர உற்பத்தி தடைப்பட்டு போகிறது. மகாவிஷ்ணு அந்த அசுரர்கள்லாம் சம்ஹாரம் பண்ணிவிட்டார். அப்படி பண்ணிவிட்டு பிரேதத்தை புதைக்கணும்னு அவன் முயற்சி பண்ணும்போது திடீர்னு இந்த 2 பூதங்களும் மகாவிஷ்ணு எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சுடுது. விஷ்ணு என்ன பண்ணுறார், அந்த பூதங்களை கீழே தள்ளிவிட்டு மேலே ஏறி நிற்கிறார். திமிர்ந்து வருது. திருப்பியும் தள்ளிவிட்டு மேலே ஏறி உட்கார்றார். அப்பவும் திமிர்ந்து வருது. உடனே கீழே தள்ளிவிட்டு சயன கோலம் கொண்டுறார். அவர் சயன கோலத்தில் கொண்ட உடனே பூதங்களுக்கு தெளிவு ஏற்படுறது. உடனே எழுந்து எங்களை மன்னிச்சிடுங்கோ, அசுர ரத்தத்தை பானம் பண்ணதுனால எங்களுக்கு அசுர குணம் வந்து விட்டு உங்களே எதிர்த்து நாங்கள் அடித்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டோம், பெரிய பாவம் பண்ணிட்டோம்னு. உடனே விஷ்ணு என்ன சொல்கிறார், சிவனால் அனுப்பப்பட்ட உங்களையும் நான் வந்து மிதித்து பாவம்லாம் பண்ணிட்டேன். அதனால் நம்ம சிவனை பிரார்த்தனை பண்ணிப்போன்னு ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு எல்லோரும் சேர்ந்து சிவனை பிரார்த்தனை பண்ணிக்கும் போது ஈஸ்வரன் வந்து பிரத்யட்சமாகிறார். அவர் வந்து தன் தலையிலேருந்து 5 சடையை தட்டி விடுறார். அந்த சடையிலேருந்து கங்கை 5 இடத்துல விழுறான். பஞ்சகங்கான்னு பேர். காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலில் இருக்கக்கூடிய குளத்துக்கு பேர் பஞ்சகங்கான்னு பேர். அந்த பஞ்சகங்காவுக்கு இந்த ஆண் பூதம் பெண் பூதத்தை காவலாக இருக்கும்படியாக சொல்லி அது காவலாக இப்பவும் இருக்குது. எந்த ஒரு குளத்துலேயும் ஆண் பூதம் பெண் பூதம் கிடையாது. காமாட்சி குளத்தில் தான் அது உண்டு. இப்போது தேவர்களெல்லாம் என்ன பண்ணுறா, அந்த பண்டாசுரனை புதைச்சிட்டு ஜெயஸ்தம்பம் அப்படின்னு ஒரு ஸ்தம்பத்தை நட்டுடுறா. எல்லா கோவிலையும் துவஜஸ்தம்பம் தான் உண்டு. காமாட்சி கோவிலில் ஜெயஸ்தம்பமும் உண்டு. அதுக்கு பிறகு காயத்ரி மண்டபத்தை ஏற்படுத்தி அதில் பீடம் வச்சு அந்த பீடத்தில் பாலா அந்த உருவத்திலே வச்சுட்டு வாசலில் நின்று பிரம்மா இந்திராதி தேவர்களும் மகரிஷிகளும் நின்று ராத்திரிலாம் ஜபம் பண்ணிட்டுருக்கா. போது முடிஞ்ச உடனே பளீர்னு கதவு திறக்கிறது. தத் கிருஷ்ணபட்ச பிரதமே சுக்கரவார் அருணோதயே மத்தியாகினே பூர்வ பல்குன்யா கன்யாகா ரூபா சலினி லலிதா மகா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி சத்ஸ்வரூபம் தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டினாள் அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்தில் காமாட்சி விலாசத்தில் சொல்லியிருக்கிறபடி இந்த பிரம்மாதி தேவர்களும் மகரிஷிகளும் வாசலிருந்து தபஸ் பண்ணும்போது பளீர்னு கதவு திறந்து அங்கே சாட்சாத் காமாட்சி தேவி ஜொலிக்கிறா. அப்படியே சர்வாலங்கார பூஷணியாய் பத்மாசனத்தோட பாசம் அங்குச புஷ்ப கோதண்டத்தோட 4 ஆயுதங்களை வச்சுட்டு சர்வாலங்கார பூஷணியாய் திருநேத்திரத்தோட தலையில் கீழத்தில் பிறைச்சந்திரன் அஷ்டமி விப்ராஜ அலிகத்தர சோபிதான்னு சொல்லிருக்கிறபடி பிறைச்சந்திரனோட மந்தகாசமான முகத்தோடு அம்பாள் கருணையே உருவா. இப்போ நம்ம பார்க்குற காஞ்சி காமாட்சி அம்பாள் காட்சி தரா. அதை பார்த்த உடனே மும்மூர்த்திகளும் வந்து முத்துக்கொடை ரத்தனெல்லாம் கொடுத்து அம்பாளை வழிபடுறா. பிரம்மாதி தேவர்கள்லாம் புஷ்பம் மாதிரி பொறிஞ்சு அம்பாளை ஜெயகோஷம் பண்ணுறா. ஜெய ஜெய காமாட்சி ஜெய ஜெய காமாட்சி ஜெயகோஷம் பண்ணுறா எல்லோரும். அத்தோட வாழ அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. தாயே காமாட்சி லோகமாதா, நீ இந்த காஞ்சிபுரத்திலேயே இந்த இடத்துலையே குடிகொண்டு நிரந்தரமாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்போ அம்பாள் என்ன சொல்கிறா, ஸ்ரீபுரம் எப்படி எனக்கு பிரீதியானதோ அதுபோல் இந்த ஒட்டியான பீடமாகிய இந்த காஞ்சிபுரமும் எனக்கு பிரீதியானது. நான் இந்த இடத்துல நிரந்தரமாக வாசம் பண்ணுவேன். வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறா. அப்போது தூர்வாச ரிஷியானவர் விஸ்வாமித்திரர், பரத்வாஜர், கௌசிகர், காசியபர், அத்திரி, அகஸ்தியர் முதலான தன்னுடைய சிஷ்யர்களெல்லாம் பார்த்து, உங்களுடைய சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தவர்களெல்லாம் சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை காலகாலத்துக்கும் நான் தரக்கூடிய சௌபாகிய சிந்தாமணிங்கிற இந்த பூஜா விதிமுறைகளை அனுசரித்து லோகக்ஷேமத்துக்காக காமாட்சி அம்பாளை அர்ச்சனை பண்ணிட்டு அவளுக்கு க்ஷேமமாக இருக்கட்டும் அப்படின்னு பண்ணுறார். அவரால் அந்த அனுகிரகம் பண்ணப்பட்ட அந்த 6 கோத்திரக்காரர்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள். நாங்கள் எங்களுடைய சந்ததிகள் அம்பாளை தொடர்ந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். இப்படி அம்பாளானவள் பிரம்மாதி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் கொடுத்த அந்த தரிசனம் இருக்கு இல்லையா, விஸ்வரூப தரிசனம். அந்த தரிசனம்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரம்மோற்சவத்தில் 12ஆம் நாள் அன்னைக்கு அம்பாள் இங்கே எல்லாருக்கும் தரா. அதனால் இந்த விஸ்வரூப தரிசனத்தை தேவர்களுக்கும் பிரம்மாதி தேவர்கள் மகரிஷிகள்லாம் கொடுத்த அந்த விஸ்வரூப தரிசனத்தை நமக்கு தரா. வருஷா வருஷம் அம்பாள் தரா. பிரம்மோற்சவம் முடிஞ்சு
இதை நாம் தரிசனம் பண்ணால் நாம் எல்லாரும் மோட்சத்துக்கே போகுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலே போயிட்டோன்னாக்க சித்திரகுப்தன் கணக்கு எழுதும்போது யமதர்மன்கிட்ட சொல்லுவான். யமதர்மன் கேட்பான், இந்த குடும்பத்தை சேர்ந்தவா யார் ரொம்ப தேஜஸாக இருக்காளேன்னு. சித்திரகுப்தன் சொல்லுவான், இவாள்லாம் காமாட்சம்பாளை விஸ்வரூப தரிசனம் பண்ணவா அப்படின்னு சொன்னான்னா யமதர்மராஜா நமஸ்காரம் பண்ணி அவளெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவோன்னு சொல்லுவாங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு விசேஷமானது. பிரம்மாதி தேவர்கள்லாம் தரிசனம் பண்ணால் அந்த விஸ்வரூப தரிசனம் வருஷா வருஷம் அம்பாள் நமக்கு கொடுக்குறா. இந்த விஸ்வரூப தரிசனமானது பக்தர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷம் அம்பாள் எப்படி கொடுக்குறான்னா, முதல் நாள் பண்ண சந்தன காப்போடு மூல காமாட்சி சந்தன காப்போடு அற்புதமாக இருப்பாள். அம்பாளுக்கு பின்னால் சச்சாமர ரமாவாணி சவ்யதட்சணை சேவிதான்னு சொல்லிருக்கிறபடி லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் வீச உற்சவ காமாட்சி இருப்பாள். அதுக்கு பின்னால் பள்ளியறை காமாட்சி இருப்பாள். அதுக்கு முன்னால் வெளியில் பசுவும் கன்றும் இருக்கும். இதையெல்லாம் ஒரு சேர தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு அன்றைக்கி கிடைக்கும். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். காமாட்சம் கோவிலில் பிரம்மோற்சவத்துக்கு துவஜாரோகணம் கூட நடக்கிறது. இந்த கொடியேற்றம் பஞ்சமி திதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி இல்லை, காரணம் அது இல்லை. 10ஆவது நாள் மகமாக இருக்கணும். மாசி மகம் தீர்த்தவாரி நடக்கிறது 10ஆவது நாளாக இருக்கணும். அதனால் அந்த மாசி மகத்தை அடிப்படையாக வச்சு தான் அங்கே துவஜாரோகணம் ஒவ்வொரு வருஷம் அம்பாளுக்கு நடக்கும். இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சியை பார்ப்போம். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்குறதும், அடுத்த வாரம் வேறு ஒரு முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி.